Hi friends, welcome to Microbiological Concepts. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம மெடிக்கல்ல இம்பார்ட்டன்ட்டான ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் எஸ்கரிஷியா கோலை. இந்த ஆர்கானிசத்தை பத்தி மோஸ்டா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நார்மல் ஃப்ளோரா நார்மலாவே நம்ம உடம்புல பிரசன்ட் ஆகி இருக்கும். இது இந்த வீடியோல இதோட ஜெனரல் கேரக்டர்ஸ், அதாவது மார்ஃபாலஜி, கல்ச்சரல் கேரக்டர்ஸ், இதோட பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், இது என்னென்ன டாக்ஸின்ஸை செக்ரேட் பண்ணுது, இதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். எஸ்கரிஷியா கோலை இந்த நேம்லேருந்து, இந்த எஸ்கரிஷியா அப்படிங்கிறது ஜீனஸ் நேம், கோலை அப்படிங்கிறது ஸ்பீஷீஸ் நேம். இந்த ஜீனஸ் நேம் எஸ்கரிஷியா அப்படிங்கிற இந்த நேம் இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட நேம்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அவரோட பேர் எஸ்கரிஷ். இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த கோலான் பேசிலஸ், அதாவது இந்த எஸ்கரிஷியா கோலையை ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணவர். அவர் டிஸ்கிரைப் பண்ணும்போது இந்த பாக்டீரியாவோட நேம் என்னன்னா பாக்டீரியம் கோலை கம்யூன் அப்படிங்கிற இந்த நேம் 1885 டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது பின்னால் இந்த நேமை மாற்றி அவரோட நேம்லேருந்து எடுத்து எஸ்கரிஷியா கோலை அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. இது கோலான் பேசிலஸ். ஸோ இது நார்மலாக லார்ஜ் இன்டெஸ்டைனில் ப்ரெசண்ட் ஆகி இருக்கும். ஸோ இது ஃபீசஸோடையும் எஸ்கிரீட் ஆகும். அப்போ வெளியே அது ஃபீசஸோடு வரும்போது அது இந்த என்விரான்மெண்ட்டில் நார்மலாக சில நாள் இதால் வாழ முடியும், உயிரோட தான் இருக்கும். ஸோ இது என்விரான்மெண்ட்டில் ஃபீசஸில் வரும்போது இது நீர்நிலைகள் வழியாக கூட இது கடந்து போகும் இல்லையா. ஸோ நம்ம வாட்டரில் கூட இந்த ஈகோலையை நம்ம பார்க்க முடியும். இந்த ஈகோலை ஸ்ட்ரெயின், அதாவது தெர்மோடாலரண்ட் ஈகோலை. தெர்மோடாலரண்ட் அப்படின்னா என்ன? ஹீட் டாலரேட் பண்ணக்கூடியது. அப்போ ஸோ இது 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதால் சர்வே பண்ண முடியும் இந்த தெர்மோடாலரண்ட் ஈகோலையால். நார்மல் பாக்டீரியா ஈகோலை சர்வைவ் ஆகாது அந்த டெம்பரேச்சரில். இது இந்த ஈகோலையிலேருந்து ஒரு வேரியண்ட்னா என்னது? மியூட்டேஷன் மூலமாக சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஸோ அது இன்னொரு இதாக வேரியண்ட்டாக வந்திருக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம கொரோனா வைரஸ் ஐசோலேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதிலிருந்து டெல்டா வைரஸ், எப்சிலான், இந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் வந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒமிக்ரான் அப்படி வேரியண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கும். ஸோ இது ஈகோலை தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு வேரியண்ட். இது நம்ம வாட்டரில் பார்க்க முடியும். கண்டாமினேட்டட் வாட்டரில் ஹியூமன் ஃபீசஸ்னாலேயோ அல்லது அனிமல் ஃபீசஸ்னாலேயோ கண்டாமினேட் ஆன வாட்டரில் இந்த ஈகோலையை நம்ம டிடெக்ட் பண்ணுவோம். இதை தவிர ஹியூமன் பேத்தோஜன்ஸ்ன்னு பார்த்தோன்னா மோஸ்ட்டாக இந்த எஸ்கரிஷியா ஜீனஸில் பேத்தோஜன்ஸ் இல்லை. ஆனால் சில நேரம் இந்த ஈகோலையில் இந்த எஸ்கரிஷியா ஃபெர்குசோனி, எஸ்கரிஷியா ஹெர்மானி, எஸ்கரிஷியா வெல்னரிஸ் இந்த ஆர்கானிசத்தை ரேராக கிளினிக்கல் ஸ்பெசிமென்ஸ்லேருந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த எஸ்கரிஷியா கோலையோட மார்ஃபாலஜின்னு பார்த்தோன்னா இது ஒரு கிராம் நெகட்டிவ் பேஸ்லெஸ் இல்லையா. ஸோ இது ராட் ஷேப்பில் இருக்கும். ஸ்ட்ரைட் ராடு, அப்படியே கரெக்டாக ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். சிங்கிளாக இருக்கும், இல்லைன்னா பேராக இருக்கும், ரெண்டாக அரேஞ்ச் ஆகி இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெயின்ஸ், ஈகோலையில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் மொட்டையிலாக தான் இருக்கும், அதாவது மூவ் ஆகும். அதுக்கு பெரிட்ரைக்கஸ் ஃப்ளாஜெலா இருக்கும். பெரிட்ரைக்கஸ்னால் என்னது? அதோட உடம்பை சுற்றி ஃப்ளாஜெலா இருக்கும். நம்ம அந்த ஃப்ளாஜெலா ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ உடம்பை சுற்றி அந்த பெரிட்ரைக்கஸ் ஃப்ளாஜெலா இருக்கும். ஸோ அது வச்சு அது மூவ் ஆகும். ஆனால் சில ஸ்ட்ரெயின்ஸ் நான் மொட்டையிலாக இருக்கும். ஈகோலையிலேயே சில ஸ்ட்ரெயின்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக முடியாது, நான் மொட்டையிலாக இருக்கும். இதுக்கு கேப்சியூல்ஸும் ஃபிம்ப்ரியும் சில விருலண்ட் ஸ்ட்ரெயின்ஸுக்கு இருக்கும். விருலண்ட் என்னது? பேத்தோஜெனிக் ஸ்ட்ரெயின்ஸு. சில ஸ்ட்ரெயின்ஸுக்கு கேப்சியூல்ஸ் இருக்கும், ஃபிம்ப்ரியையும் இருக்கும். அது விருலண்ட் ஸ்ட்ரெயின்ஸ். இதோட கல்ச்சுரல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஏரோபிக் பாக்டீரியா. ஆனால் சில நேரம் இது ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோபாவும் இருக்கும். ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப் அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையிலையும் அதால் வாழ முடியும். இதோட நார்மல் டெம்பரேச்சர்னு பார்த்தோன்னா 10லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது நல்லாவே வளரும்.
ஆனால் ஆப்டிமம் டெம்பரேச்சர் வந்து பார்த்தோன்னா 37 டிகிரி செல்சியஸ். நார்மலாக உள்ள நியூட்ரியன்ட் அகார் இல்லைன்னா ஒரு ஆர்டினரி மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதோட காலனிஸ் வந்து பெருசாக இருக்கும், லார்ஜாக இருக்கும், கிரேயிஷ் ஒயிட்டாக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு அழுக்கு கலந்த வெள்ளை நிறத்தில் இருக்கும், மாய்ஸ்ட் ஈரப்பதமாக இருக்கும், ஸ்மூத் காலனிஸாக இருக்கும், ரஃப்பாக இருக்காது, ஒப்பேக்காக இருக்கும். அப்போ லைட் வந்து பாஸ் ஆகி போகாது. இல்லைன்னா பார்ஷியலி டிரான்ஸ்லூசன்னாலும் அப்படி தான் இல்லையா, லைட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. அப்புறம் டிஸ்காய்டு காலனிஸ். டிஸ்காய்டுனா என்னது, ஒரு மாதிரி டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதோட நார்மல் அகாரில் வந்து இது இந்த மாதிரி தான் வாழும். பிளட் அகாரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில ஸ்ட்ரெயின்ஸ், அதாவது பேத்தோஜனாக இருக்கக்கூடிய சில ஸ்ட்ரெயின்ஸ் மற்றவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணோம் இல்லையா, அது ஹீமோலைட்டிக்காக இருக்கும். பீட்டா ஹீமோலைட்டிக் காலனிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். மெக்காங்கி அகாரில் இதோட க்ரோத் பார்த்தோன்னா இது வந்து பிரைட் பிங்க் கலர் காலனிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் டியூ டு லாக்டோஸ் ஃபெர்மெண்டேஷன். அதுக்கப்புறம் இந்த சால்மோனல்லா ஷிஜெல்லா இதோட செலக்டிவ் மீடியா என்னது, டிசிஏன்னா என்னது, டிஆக்சி கோலேட் அகார். எஸ்எஸ் அகார்னா சால்மோனல்லா ஷிஜெல்லா அகார் இல்லையா. ஸோ இந்த டிசிஏ இல்லைன்னா எஸ்எஸ் அகாரில் வந்து இந்த ஈகோலையோட க்ரோத் வந்து லார்ஜ்லி இன்ஹிபிட்டட். ஸோ இது வளர முடியாது. அப்போ இந்த ஸ்ட்ரெயினை வந்து நம்ம இதில் செக் பண்ணி பார்த்தோன்னா வளராது. ஈகோலை, சால்மோனல்லாவும் ஷிஜெல்லாவும் இதில் நல்லாவே வளரும், வேறு வேறு காலனி அப்பியரன்ஸ் கொடுக்கும். அதை நம்ம அதை படிக்கும்போது பார்க்கலாம். இப்போ பிராத் கல்ச்சர் லிக்விட் மீடியாவில் இதோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிஃபார்ம் டர்பிடிட்டி, நல்ல ஃபுல்லாக வந்து கலங்குனாப்பில் இருக்கும். டெபாசிட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும், நிறைய டெபாசிட் ஆகி இருக்கும் அந்த டியூபில் பாட்டமில். அதை வந்து நம்ம ஷேக் பண்ணோன்னா எல்லா இடமும் வந்து யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகிடும். அப்போ இதுதான் வந்து இதோட ஒவ்வொரு மீடியாலையும் இதோட க்ரோத் இப்படி தான் இருக்கும். பிளட் அகாரில் பேத்தோஜன் இல்லாதது வந்து நான் ஹீமோலைட்டிக் காலனிஸ் வந்து கொடுக்கும். அதே நேரம் பேத்தோஜெனிக் பாக்டீரியானா அந்த காலனியை சுற்றி லைஸ் ஆகி இருக்கும், அந்த ரெட் செல்ஸ், பீட்டா ஹீமோலைட்டிக். அப்புறம் மெக்காங்கி அகாரில் நல்ல பிங்க் கலர் காலனிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குது. இப்போ பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து நிறைய சுகர்ஸை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணோம். குளுக்கோஸை ஃபெர்மெண்ட் பண்ணோம், லாக்டோஸ், மேனிட்டால், மால்டோஸ், இது எல்லாத்தையும் ஃபெர்மெண்ட் பண்ணி ஆசிட் ப்ரொடக்ஷனும் கொடுக்கும், அதே நேரம் கேஸும் ப்ரொடியூஸ் பண்ணோம். சில ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம காமனாக இருக்கக்கூடிய ஈக்குவலை ஸ்ட்ரெயின்ஸ் வந்து சுக்ரோஸை ஃபெர்மெண்ட் பண்ணாது. அப்புறம் இண்டோல் அண்ட் மெத்தில் ரெட் டெஸ்ட், இம்பிக் டெஸ்ட்டில் இண்டோல் மெத்தில் ரெட் வந்து இது பாசிட்டிவ், விபியும் சிட்ரேட்டும் நெகட்டிவ். அப்போ ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ்னு வரும் இல்லையா. இதுக்கு ஆப்போசிட்டாக தான் கிளப்ஷியலாவில் நம்ம பார்ப்போம். கிளப்ஷியலாவில் என்ன வரும், இண்டோலும் மெத்தில் ரெட்டும் நெகட்டிவ், இது ரெண்டும் பாசிட்டிவ் வரும், மாறி வரும். இது ரெண்டும் ஆப்போசிட்டாக கொடுக்குவாங்க. யூரியா ஹைட்ராலிசிஸ் வந்து நடக்காது, ஜெலாட்டின் லிக்விஃபேஷனும் நடக்காதுங்க, H2S அதாவது ஹைட்ரஜன் சல்ஃபேட் ப்ரொடக்ஷனும் இருக்காது. இதோட க்ரோத்துன்னு பார்த்தோன்னா கேசியன் மீடியம், அதாவது பொட்டாசியம் சயனைட் மீடியமில் இது வளராது. ஸோ இது எல்லாமே வந்து சில பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இப்போ இந்த ஈக்குவலை வந்து என்னென்ன டாக்ஸின்ஸ் வந்து செக்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஈக்குவலையில் இருக்கக்கூடிய சில ஸ்ட்ரெயின்ஸ் வந்து என்டிரோடாக்சின், ஹீமோலைசின், வீரோசைட்டோடாக்சின் அப்படிங்கிற இந்த டாக்ஸின்ஸை செக்ரேட் பண்ணோம். என்டிரோடாக்சின்ஸ் அப்படி பார்த்தோம்னா இந்த எஸ்கரிஷியா கோலையிலே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, அதில் என்டிரோடாக்சிஜெனிக் ஸ்ட்ரெயின்ஸ். இது வந்து ஒரு என்டிரோடாக்சினை செக்ரேட் பண்ணோம், அல்லனா 2 என்டிரோடாக்சினையுமே அது செக்ரேட் பண்ணோம். அந்த 2 என்டிரோடாக்சின் என்னது, ஒன்று வந்து ஹீட் லெபைல் டாக்சின் LT, இன்னொன்று வந்து ஹீட் ஸ்டேபிள் டாக்சின் ST. LT டாக்சினும் ST டாக்சினோட ப்ரொடக்ஷனும் பிளாஸ்மிட் மீடியேட்டட். பிளாஸ்மிட் தான் வந்து அந்த ப்ரொடக்ஷனை வந்து மீடியேட் பண்ணோம். என்ன பிளாஸ்மிட், ENT பிளாஸ்மிட். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டாக்சின் வந்து ஹீமோலைசின். எஸ்கரிஷியா கோலையில் இருக்கக்கூடிய சில ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஹீமோலைசின் அப்படிங்கிற இந்த டாக்சினை வந்து செக்ரேட் பண்ணோம். இந்த ஹீமோலைசின் வந்து என்ன பண்ணோன்னா எரித்ரோசைட்ஸை வந்து
சில ஸ்பீஷீஸில் வந்து லைஸ் பண்ணோம். A larger proportion of Escherichia coli recovered from extra-intestinal lesions of man are hemolytic than those isolated from feces. நார்மலாக வந்து நான் சொன்னேன் இல்லையா, இது கோலனில் வந்து இருக்கக்கூடிய பேஸ்லெஸ் நார்மலாக நம்ம பாடியில் இருக்கும். ஸோ அதை தவிர அந்த இண்டஸ்ட்ரினல் ஈகோலையை தவிர எக்ஸ்ட்ரா இண்டஸ்ட்ரினல் லீஷன்ஸ்லேருந்து என்னென்ன எக்ஸ்ட்ரா இண்டஸ்ட்ரினல் லீஷன்ஸ்னால் என்னது, லங்ஸ்லேருந்தோ ஜாயின்ட்ஸ்லேருந்தோ அல்லது ஸ்கின்லேருந்தோ பிலியரி ட்ராக்ட் இந்த மாதிரி எங்கேருந்தாவது வந்து ஐசோலேட் பண்ண அந்த ஸ்ட்ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஹீமோலைட்டிக்காக இருக்கும். ஆனால் ஃபீசஸ்லேருந்து ஐசோலேட் பண்ணது வந்து நான் ஹீமோலைட்டிக்காக இருக்கும். அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து வீரோசைட்டோடாக்சின். இது வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஷிகா லைக் டாக்ஸின்னு சொல்லுவோம், எஸ்எல்டின்னு சொல்லலாம். இந்த டாக்ஸின் வந்து பார்த்திங்கன்னா இதோட பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஆன்டிஜெனிக் ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து இந்த ஷிஜெல்லா டிசென்ட்ரியே டைப் 1 பாக்டீரியா வந்து செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஷிகா டாக்ஸினை மாதிரி ஒத்து போகும். அதனால தான் இந்த வீரோசைட்டோடாக்சினை ஷிகா லைக் டாக்ஸின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பில் இருக்குது. ஒன்று VT1, இன்னொன்று VT2. இந்த VT1 வந்து ஷிகா டாக்ஸினில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டிசிரம் இருக்கு இல்லையா, அதனால நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அதே நேரம் VT2 டாக்ஸினை வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடியாது அந்த ஆன்டிசிரம்னால. சரியா? அப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா A and B சப்யூனிட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 சப்யூனிட்ஸும் கூட இருக்குது. இந்த VT ப்ரொடக்ஷனை வந்து மீடியேட் பண்ணுறது மெயினாக ஃபாஜ். ஸோ இது வந்து ஃபாஜ் என்கோடட் பாக்டீரியல் ப்ரொடக்ஷன் இன் செவரல் எஸ்கரிஷியா கோலை ஸ்ட்ரெயின்ஸ். நிறைய எஸ்கரிஷியா கோலை ஸ்ட்ரெயின்ஸில் வந்து பார்த்தோன்னா இந்த VT ப்ரொடக்ஷனை வந்து ஃபாஜ் தான் என்கோட் பண்ணுது. இந்த VT1 அண்ட் VT2 இந்த ரெண்டையும் தவிர இன்னும் ஒரு டாக்ஸின் இருக்குது, அதை VT2V அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் அண்ட் போர்சைன் வேரியன்ஸ் அதுலேருந்து எடுத்த டாக்ஸின். சரியா? போர்சைன்னா பிக்குக்கு ரிலேட்டடாக இருக்கும். VT2V டாக்ஸின், இந்த டாக்ஸின் வந்து பார்த்திங்கன்னா இந்த VT1லேருந்து VT2லேருந்து வேறுபட்ட விதமாக இருக்கும். இது வந்து ஃபாஜ் வந்து என்கோட் பண்ணாது இந்த ப்ரொடக்ஷனை. ஆனால் இந்த VT ப்ரொடக்ஷனை வந்து நார்மலாக இந்த VT1ஐயும் VT2வையும் வந்து ஃபாஜ் தான் என்கோட் பண்ணோம். VT2V இந்த டாக்ஸினை வந்து ஃபாஜ் வந்து என்கோட் பண்ணாது. அடுத்து நம்ம இதோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த எஸ்கரிஷியா கோலை வந்து ஃபீசஸ், ஹியூமன் ஃபீசஸ்லேயும் எஸ்க்ரீட் ஆகும், அதே நேரம் அனிமல் ஃபீசஸ்லேயும் வந்து எஸ்க்ரீட் ஆகும் இல்லையா. ஸோ இந்த ஃபீசஸில் இருக்கக்கூடிய இந்த எஸ்கரிஷியா கோலை வந்து சாயில் மண்ணையும் வந்து கண்டாமினேட் பண்ணோம், அதே நேரம் வாட்டரையும் வந்து கண்டாமினேட் பண்ணோம். இதை வந்து மாய்ஸ்ட் ஹீட் வச்சு நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணலாம். அதாவது 60 டிகிரி செல்சியஸில் வந்து இது செத்து போயிடும் நம்ம 30 மினிட்ஸ் வந்து வைக்கும்போது. சரியா? அதை தவிர 0.5 to 1 ppm கான்சன்ட்ரேஷன் குளோரினில் கூட இது கில் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாள் வந்து மண்ணிலையும் உயிர் வாழும், தண்ணியிலையும் வாழும், டஸ்ட்டு தூசியில் காற்றில் எல்லாமே இதால் வாழ முடியும். இது வரைக்கும் நம்ம வந்து ஈக்குவலை பற்றி ஜெனரலாக வந்து நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. If you like this video, please don't forget to subscribe, share, like and click the bell button. If you have any more doubts, you can write your doubts in the comment section below. Thank you.